அரணைக்கடியை ஆற்றும் சிறு குறிஞ்சான் அப்படின்னு ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க. அரணை அப்படின்றது பல்லி மாதிரி ஒரு சிவப்பு நிற வாலோட பல பகுதிகளில் இருக்கும். அது சில நேரம் நம்மளை கடிச்சிரும். இதுக்கு சரியான மருந்து சிறு குறிஞ்சான். அரணைக்கடிக்கு மட்டும் இல்லை, இந்த சிறு குறிஞ்சான் பல விஷக்கடிகளுக்கு மருந்தா இருக்குது அப்படின்றது பலருக்கு தெரியாம இருக்குது. முந்தியெல்லாம் இந்த மாதிரி விஷக்கடிகளுக்கு பச்சளைகளையும் நாட்டு மருந்துகளையும் தான் பயன்படுத்தி வந்தாங்க. அந்த விஷத்தை வேகமா முறிக்கிறதோட வீட்டிலேயே நம்ம வைத்தியம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதுக்குன்னு தாமதமா நம்ம வீட்டு வைத்தியம் பார்க்கும்போது மருத்துவரை அணுகாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வைத்தியங்கள் உடனே நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது செயல்படும். ஆனால் கால தாமதமாக நம்ம மருந்துகளை எடுக்கும்போது நம்ம மருத்துவரை அணுகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூலிகைகளும் அதோடைய தன்மையும் அதோடைய மருத்துவ குணங்களையும் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். நமக்கு பின்வரும் சந்ததியாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். அரணைக்கடியை ஆற்றும் சிறு குறிஞ்சான் அப்படின்னு ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க. அரணை அப்படின்றது பல்லி மாதிரி ஒரு சிவப்பு நிற வாலோட பல பகுதிகளில் இருக்கும். அது சில நேரம் நம்மளை கடிச்சிரும். இதுக்கு சரியான மருந்து சிறு குறிஞ்சான். அரணைக்கடிக்கு மட்டும் இல்லை, இந்த சிறு குறிஞ்சான் பல விஷக்கடிகளுக்கு மருந்தா இருக்குது அப்படின்றது பலருக்கு தெரியாம இருக்குது. முந்தியெல்லாம் இந்த மாதிரி விஷக்கடிகளுக்கு பச்சளைகளையும் நாட்டு மருந்துகளையும் தான் பயன்படுத்தி வந்தாங்க. அந்த விஷத்தை வேகமா முறிக்கிறதோட வீட்டிலேயே நம்ம வைத்தியம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதுக்குன்னு தாமதமா நம்ம வீட்டு வைத்தியம் பார்க்கும்போது மருத்துவரை அணுகாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வைத்தியங்கள் உடனே நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது செயல்படும். ஆனால் கால தாமதமாக நம்ம மருந்துகளை எடுக்கும்போது நம்ம மருத்துவரை அணுகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூலிகைகளும் அதோடைய தன்மையும் அதோடைய மருத்துவ குணங்களையும் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். நமக்கு பின்வரும் சந்ததியாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். அரணைக்கடியை ஆற்றும் சிறு குறிஞ்சான் அப்படின்னு ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க. அரணை அப்படின்றது பல்லி மாதிரி ஒரு சிவப்பு நிற வாலோட பல பகுதிகளில் இருக்கும். அது சில நேரம் நம்மளை கடிச்சிரும். இதுக்கு சரியான மருந்து சிறு குறிஞ்சான். அரணைக்கடிக்கு மட்டும் இல்லை, இந்த சிறு குறிஞ்சான் பல விஷக்கடிகளுக்கு மருந்தா இருக்குது அப்படின்றது பலருக்கு தெரியாம இருக்குது. முந்தியெல்லாம் இந்த மாதிரி விஷக்கடிகளுக்கு பச்சளைகளையும் நாட்டு மருந்துகளையும் தான் பயன்படுத்தி வந்தாங்க. அந்த விஷத்தை வேகமா முறிக்கிறதோட வீட்டிலேயே நம்ம வைத்தியம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதுக்குன்னு தாமதமா நம்ம வீட்டு வைத்தியம் பார்க்கும்போது மருத்துவரை அணுகாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வைத்தியங்கள் உடனே நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது செயல்படும். ஆனால் கால தாமதமா நம்ம மருந்துகளை எடுக்கும்போது நம்ம மருத்துவரை அணுகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூலிகைகளும் அதோடைய தன்மையும் அதோடைய மருத்துவ குணங்களையும் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். நமக்கு பின்வரும் சந்ததியாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும்.